எங்களை தப்புவித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பிள்ளையா ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. புத்திரரா ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி எங்களுக்கு நன்மையை கொடுத்தவரே நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இரண்டாவது பகுதி, நம்ம அந்த விடுதலை மீட்டிங்குடைய பகுதிக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், சங்கீதம் 146 பாருங்க, சங்கீதம் 146 146 சீக்கிரமா பாருங்க. 146 146 8 8 முடிய போகுது. 8 9 7 8 7 8 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். குருடருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையும் கவிழ்த்து போடுகிறார். கவிழ்த்து போடுகிறார். அந்த சொல்றது குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். 7ஆம் வசனப்படி அந்த கடைசி பகுதி சொல்லிட்டு கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை என்ன கர்த்தர் திறக்கிறார். இப்ப நம்ம சொல்றோம், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறார் அப்படின்னு சொல்றது. குருடரையும் கண்களை திறக்கிறார். இப்ப என்ன கட்டுண்டவர்களை கர்த்தர் என்பது விடுதலையாக்குகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்துடைய பகுதியில குருடரையும் கண்களை என்ன பண்ணா பிசாசுரை கொடிதான நோக்கம் என்ன? ஆவிக்குரிய கண்ணை குருடாக்கிறார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே இன்னும் பிரகாசிக்க விரும்புகிறாயா அப்படின்னா அன்வரை பிரகாசிக்க விரும்புகிறேன். அப்போ இன்னும் பிரகாசிக்க விரும்புகிறாயான்னு ஆண்டவர் அப்படின்னு கேட்குறது, ஆமாப்பா நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். அப்போ பிரகாசிக்க விரும்புதா அவர் சொன்னாரு, எம்மாவுடைய சீசருடைய கண்ணு கத்த. அப்ப எம்மா ஒரு சீசருடைய கண்ணை திறக்கிறதுக்கு அவங்க கண் என்ன பண்ணுச்சு? கட்டப்பட்டுருச்சு. 2வது பகுதி கேயாசின் கண்கள் கட்டப்பட்டுருச்சு. அதனால ஊழியக்காரன் தலைவன் அவனுக்கு ஜெபம் பண்ண வேண்டி நினைச்சு, நேற்றுக்கு சோறு கொடுத்துருக்கலாம், நேற்றுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம், நேற்றுக்கு துணி துவைச்சு கொடுத்துருக்கலாம், நேற்றுக்கு கூட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த நிமிஷத்துல நம்ம கண்ணு திறக்கப்படணும். கேயாசி கண்ணு திறக்கப்படாதனால அப்படியே பயம்தான். ஆனால் ஆண்டுடைய நாமத்துக்கு வேண்டிய எல்சா எனக்கு திருக்கதரிசி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பாடுங்க. அவன் கண்ணு திறக்குச்சு. பிறக்கும் போது மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் இருக்கிறத பார்க்க வச்சு. 3வது பகுதி கண்ணு திறந்தா எதிராளிய நம்ம அழித்து விடலாம். கிட்டத்தில் இருக்கிற எதிராளியும் தூரத்தில் இருக்கிற எதிராளியும்
என்ன பண்ணணும், நம்ம அடிச்சாங்க. எப்படி சார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நம்முடைய பார்வை ரொம்ப அவசியம். எது ரொம்ப அவசியம்? பார்வை. அது நம்ம குருடனுடைய கண்ணை தொட்டு சௌபாக்கினார். இன்னொரு படம் சொல்லிட்டு அந்த குருடனுடைய கண்ணுக்கு அது சேற்று பூசி போய் கழுவி சொன்னாரு. அவன் கண்ணு திறக்கிறவங்களுக்கு ஒன்றும் தொட்டாரு, ரெண்டாவது சேற்றை பூசி என்ன கருத சொன்னாரு. இன்னொரு பொருள் தெரியுமா, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டாரு. கண்ணு திறக்கப்படுறதுக்கு விருப்பம் தேவையா இருந்துச்சு. பாருங்க, தேவத்தூதன் இறங்குறத 38 வருஷமா குடத்துக்கிட்ட இருந்தாம பார்க்க முடிச்சுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம அந்த குடத்துடைய பகுதியை என்ன பண்ண முடியலன்னா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. அதனால அவனை சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருமா, அவன் கண்ணை திறந்தாரு. திறக்கும் போது அவன் அந்த குளத்துல இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு ஒன்னே ஒன்று தேவைப்பட்டுச்சு. என்ன தெரியுமா, நீ வீட்டுக்கு போனாரு. அவன் வீட்டுக்கு போனான். மறுபடியும் அவன் வீட்டுல வச்சு சந்திக்கல, அவன் ஆலயத்துல வச்சு சந்திச்சு சொன்னாரு, கண்ணு திறக்கப்படாத சொன்ன, இனி அதிக கேடான ஒன்று செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு என்ன பண்ணுச்சுன்னா சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தில் ஆண்டுடைய நாமத்தில் வழியா அவன் ஊழியக்காரனாய் மாறினான். இப்போ கண்ணம்போடி, இப்போ கண்ணம்போடி, இப்போ கண்ணம்போடி என் கண்ணை திறந்துருக்க, என் ஆவிக்குரிய கண்ணை திறந்தது கண்டது. இன்னைக்கு நான் விஜயன் சாமன் கேட்கிறேன், என் ஆவிக்குரிய கண்ணை திறந்துடுங்க. இன்னொரு வல்லமையான ஊழியத்துக்கு, இன்னொரு விடுதலையின் ஊழியத்துக்கு, இன்னும் அபிஷேகத்தின் ஊழியத்துக்கு, இன்னும் கிருபையின் ஊழியத்துக்கு, இன்னும் உணர்த்து வைக்கிற ஆவியானுடைய உணர்த்து வைக்கிற ஊழியத்துக்கு நாங்க ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கேயாசி கண்களை திறந்ததுனால பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு மரணத்துக்கு உதவி செய்யுங்களே. ஆண்டவரே, எம்மாவூர் சீசருடைய கண்ணை திறந்ததுக்கு ஏசப்பா நீங்க அப்போ பிக்கிறத அவங்க பார்க்க முடிந்தது. இன்றைக்கு நான் ஜெபம் பண்றேன், உங்களுடைய சர்வ வல்லமை நாணயத்துக்குள்ள வெளிப்படணுமே. இந்த சர்வ வல்லமை, நீர் என்ன பேச விரும்புகிறீரோ, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை சொல்லுவதற்கு எங்கள் காதுகளை நாங்கள் விருத்த சேதனம் செய்கிறோம். எங்கள் கண்களை விருத்த சேதனம் செய்கிறோம். அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இன்னும் உம்மை அறியேனே. எல்லாரும் எந்திரிச்சு நின்று, இன்னும் உம்மை இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம், சிலுவை சுமப்பதனா சிந்தையே
நிரந்தர அமைதி வரும். ஒரு விசம் நீடிய ஹல்லேலூயா நிரந்தர அமைதி வரும். என்னையே வெறுத்து விட்டார் ஊழிய செய்ய அப்பர் செய்கிறோம் சுயத்தை சாகடித்தார் சுயமாய் சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். எல்லாரும் சொல்லுங்க சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும். நீங்க பேசினா நிரந்தர அமைதி வரும். நீங்க பேசின ஆண்டவரே நீடிய நீங்க பேசுற பரிசுத்த ஆவியானவரே நிரந்தர அமைதி வருமா என்று சுயத்தை சாகடித்தார்